Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல exercise 8.4ல 7th sum பார்க்க போகிறோம். A box contains cards numbered 3, 5, 7, 9 etc. up to 35, 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. இப்போ ஒரு பாக்ஸில் இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்பர்ஸ் கார்ட்ஸ் இருக்குது. ஒரு கார்டு ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கார்டு வந்து ஒன்று மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக இருக்கணும், இல்லைன்னா ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் வந்து செட் ப்ராக்கெட்டில் 3, 5, 7, 9, 11 அப் டு 37 வரைக்கும். 9, 11, 13, 15, 17 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இப்போ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு இது வந்து 18 இருக்குது. அடுத்தது ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 என்னென்னு எழுதணும். இப்போ 7, அடுத்து 7 2s 7 3s 21 இருக்குது. அடுத்தது 35 3 தான் இருக்குது. 7, 21, 35. அப்போ n of a equal to 3. P of a equal to n of a by n of s equal to 3 by 18. n of a வந்து 3, 3 by இங்கே வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 18. இப்போ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு எழுதணும். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர். இதில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர் 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. இந்த 11மே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ n of b ஈக்குவல் டு 11. இப்போ p of b ஈக்குவல் டு n of b பை n of s. இப்போ 11 by 18. இப்போ a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 7 ஒன்று தான் காமனாக இருக்குது. அதுலேயும் சரி, இதில் n of a, இதில் n of bயில் 11. இந்த 7 ரெண்டுலேயுமே 7 தான் காமனாக இருக்குது. அப்போ 1. அப்போ p of a intersection b ஈக்குவல் டு n of a intersection b டிவைடட் பை n of s. a intersection b வந்து 1. இப்போ 1 by 18. அப்போ a யூனியன் b கண்டுபிடிக்கணும். p of a ப்ளஸ் p of b மைனஸ் p of a intersection b. p of a வந்து 3 by 18, p of b வந்து 11 by 18 மைனஸ் a intersection b வந்து 1 by 18. த்ரீ பை 18 ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து 11 by 18 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1 by 18. இப்போ எல்லாமே காமன் டினாமினேட்டர். இப்போ இது வந்து 3 இந்த 1 by 18 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா மைனஸ் 11 + 3 வந்து இல்லை காமன் டினாமினேட்டர். அப்போ இது வந்து 11 + 3 வந்து 14 by 18 மைனஸ் இந்த 1 by 18. இப்போ 14 by 18 மைனஸ் 1 by 18. இப்போ ரெண்டும் காமன் டினாமினேட்டர். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 14 - 1 வந்து 13, 13 by 18. 13 by 18 தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம் தான். போட்டு பாருங்கள். இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்கும். போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். டாடா.